ஓம் அமிர்தேஸ்வரியை நமக நம சிவாயா. இன்னைக்கு அருள்மொழிகள் பாகம் 4. அதில் முதல் அத்தியாயம் பார்க்கலாம். வேற்றுமைகளுக்கு அப்பால். இந்தியாவின் தென்மேற்கு கடற்கரை பகுதிகளில் பகல் முழுவதும் வெயில் இருக்கும். ஆனால் ஆசிரமம் அதன் சுற்றுப்புறமும் இந்த கோடை வெயிலால் அதிகமாக பாதிக்கப்படுவதே இல்லை. ஏராளமான தென்னை மரங்கள் குடைகளாய் நிழலை பரப்புகின்றன. அரபிக்கடலில் இருந்து வரும் குளிர்ந்த காற்று கோடை வெப்பத்தை பெருமளவுக்கு தணிக்கிறது. ஸோ ஆசிரமம் போனவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆசிரமம் எவ்வளோ ஒரு ஜில்லுன்னு குழுகுலுன்னு இருக்குன்ட்டு. ஏன்னா சுற்றி தண்ணி, கடல், தென்னை மரங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால ஆசிரமம் எப்போவுமே குளிர்ச்சியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அரபிக்கடல்லேருந்து வரக்கூடிய காற்று அந்த வெப்பத்தை தணிக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் அம்மாவின் முதல் குழந்தைகள் ஆசிரமத்துக்கு வந்து அங்கு தங்க ஆரம்பித்து பல வருடங்கள் ஆகியிருந்தாலும் முறைப்படி ஆசிரமம் பதிவு செய்யப்பட்டது 1981 தான். ஆனால் ஆசிரமம் அதுக்கு முன்னாடி பதிவு செய்யலை. ஆனால் அம்மா கிட்ட குழந்தைங்க நிறைய பேர் தங்கி இருந்தாங்க, பக்தர்கள் அனைவரும். இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆசிரமம் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் இருந்து சீடர்களும் பக்தர்களும் இந்த அளவுக்கு வருவார்கள் என்று கற்பனை கூட செய்து பார்க்காத காலம். அப்போது அங்கு தங்கியிருந்த அந்த சீடர்களின் அனுபவங்கள் அற்புதமானவை. நினச்சி பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாமளும் அம்மா கூட அந்த டைம் ட்ராவல் பண்ணி 1981 போயிடலாம். ஸோ அப்போது நம்மளும் அம்மா கூட ஒரு சீடர்களாக இருக்கிறோம். அப்போது நமக்கு என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னா, இரவும் பகலும் அம்மா கூடயே இருக்கிற மாதிரி, அந்த தெய்வீக நிகழ்ச்சிகள் எல்லாம் கண்டு ரசிக்கிற மாதிரி, அம்மாவுடைய அந்த சீரிய அந்தரங்கமான உபதேசங்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கிற மாதிரி, அம்மாவின் அற்புதமான இயல்புகளை எல்லாம் நம்ம உணர்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அத்துடன் ஒருவர் தனது ஆத்மஸ்வரூபத்தையும் உணர முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எல்லாமே இதை நினச்சி பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் அம்மா கூட வாழ்கிற மாதிரி ஃபீலிங் வரும். 1982 ஆசிரமவாசிகள் ஒரு குறிப்பிட்ட தினசரி கால அட்டவணையை பின்பற்ற ஆரம்பித்தனர். ஏன்னா அதுக்கப்புறம் தான் மக்கள் நிறைய பேர் உலகத்துலேருந்து வந்தாங்க. அதாவது ஏராளமான ஆன்மீக சாதகர்கள் ஆசிரமத்தில் தங்க ஆரம்பித்தனர். அப்போது ஒரு டைம் டேபிள் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க, டெய்லியும் தினசரி கால அட்டவணை மாதிரி. அப்போ காலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 4 மணிக்கு அனைவரும் சேர்ந்து செய்யும் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனையுடன் ஆசிரமத்தில் தினசரி காரியங்கள் துவங்குகின்றன. அந்த டேயே ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தோடு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ காலையிலே மாலையிலையும் உள்ள தியானம் நடக்கும். மதிய நேரத்தில் நடைபெறும் சாஸ்திர வகுப்புகள் நடக்குமா. அப்போ எல்லாருமே ஆசிரமவாசிகள் எல்லாமே ஒன்று கூடுவாங்க. மாலை நேரத்தில் அந்த பஜனையோட அந்த டேவே முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? தினமும் தன்னை காண வரும் பக்தர்களை சந்திக்க அன்றெல்லாம் அம்மா எந்த குறிப்பிட்ட நேரத்தையும் ஒதுக்கவில்லை. ஸோ இப்போ அம்மா ஈவினிங் டைம் தான் தர்ஷன் கொடுக்குறாங்க. முன்னாடிலாம் அம்மா தன்னை பக்தர்கள் எப்போ தேடி வராங்களோ அப்போல்லாம் தர்ஷன் கிடைக்கும். ஸோ அம்மா சாதாரண குடிசையில் இருந்தாலும் தர்ஷன் கொடுப்பாங்க, தென்னை மரத்தடியில் உட்காந்துருந்தாலும் தர்ஷன் கொடுப்பாங்க, அவங்கள பார்த்து பேசுவாங்க. 1984 ஏப்ரல் 16 திங்கட்கிழமை ஒரு காலை நேரம் 9 மணி. ஆசிரமம் ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த அமைதியில் மூழ்கின ஆசிரமம் தியான மண்டபத்தில் எல்லாருமே தியானம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த காலை நேரத்தில் ஒரு ஆசிரம அமைதி அந்த மனம் கவரும் அழகிற்கு அழகு சேர்ப்பது போல வானம்பாடிகளின் இனிய இசை ஆசிரமம் முழுவதும் அப்படி பரவ தொடங்குது. அப்போது இதுவரைக்கும் பிரம்மச்சாரிகள் எல்லாமே தியானிப்பதை அம்மா பார்த்துட்டே இருந்திருக்காங்க. ஸோ பார்த்துட்டு இருந்ததை விட்டு அம்மா தியான மண்டபத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. தன்னுடைய கைகளை பின்புறமாக கட்டிட்டு நடக்கிறாங்க, முன்னும் பின்னுமாக நடக்கிறாங்க. நடந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய மனதை கவர்ந்து இழுக்கும் கம்பீரம் தவழ்ந்தது. அம்மாவுடைய நடையில் ஒரு கம்பீரம் தவழ்ந்தது. சிறிது நேரம் இப்படி நடந்துகிட்டே இருக்காங்க. அப்போது ஒரு ஆசிரமவாசி வராரு. அம்மா முன்னாடி நின்று ரொம்ப கவலையோடு பேசுகிறாரு. அம்மா அவரை பார்த்து கவலையோடு நிற்கிறத பார்த்து அம்மா என்ன மௌனே அப்படிங்கிற மாதிரி, என்ன விஷயம் என்பது போல் அவர் சைகளை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போது அந்த ஆசிரமவாசி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அம்மா
மக்கள் ஆசிரமத்தை பற்றியும் அம்மாவை பற்றியும் அவதூறாக பேசுகிறார்கள். என்னென்னவோ அர்த்தமில்லாத வம்புகளாம் பேசுகிறார்கள். அம்மா தரிசனத்தின் போது மற்றவர்களை கட்டி அணைப்பது தவறு என்று சொல்கிறார்கள். அம்மா தாங்கள் கடவுள், பரபிரம்மம் என்ற உண்மையை அவர்களுக்கு புரிய வைப்பது எப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அம்மாவை பற்றி எல்லாம் தப்பு தப்பாக பேசுகிறாங்க. இப்போவும் நிறைய பேர் தப்பு தப்பாக பேசுகிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அதுதாங்க தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. மகான்களை பற்றி உணர்ந்தவங்களுக்கு தான் மகான்களுடைய அருமை பெருமை எல்லாம் தெரியும். அவங்க கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்க புரியாதவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இப்போவும் இந்த காலத்துலேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ முன்னாடி நடந்த மாதிரி இப்போ ஒன்றும் மாறலை, இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அவங்களாம் அறியாமையில் இருக்காங்க, மகான்களை தெரியாமல் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு அம்மா என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? யாரெல்லாம் அதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அவர்கள் நிச்சயம் புரிந்து கொள்வார்கள். எல்லா மனிதர்களையும் தன்னுடைய குழந்தைகள் என்று கண்டு அன்பு காட்டும் ஒரு அம்மாவை பார்த்து அவர்களுக்கு பழக்கம் இல்லை இல்லையா? அதனால் அவர்கள் விமர்சிக்கிறார்கள். அம்மா அவர்களை குறை சொல்லலாம் மாட்டேன். மகனை, அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள், வேறு விதமாக இருக்க அவர்களால் முடியாது, அதுதான் அவர்களுடைய இயல்பு அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களோட இயல்பே அதுதான்டா, நீ எதுக்கும் கவலைப்படாத, அம்மா அவங்கள குறையெல்லாம் சொல்ல மாட்டேன், அம்மாவை பற்றி தப்பாக சொன்னதுனால நான் அவனை ஒன்றும் சொல்ல மாட்டேன், அவனுக்கு தெரிஞ்சது அதுதான்டா அப்படின்ட்டு அம்மா அந்த ஆசிரமவாசிக்கு பதில் சொல்கிறாங்க. அதாவது ஒரு பெட்ரோலை உபயோகித்து ஒரு காரையும் ஓட்டலாம், ஒரு வீட்டையும் எரிக்கலாம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் மக்கள் பிறரிடம் ஏதாவது ஒரு சுயநலத்துக்காக தான் அன்பு செலுத்துகிறாங்க. ஒரு காரணம் இருக்கும். ஏதாவது ஒரு பணம் வேணுமோ, இல்லை ஏதாவது பொருள் வேணுமோ, ஏதோ ஒரு தேவை இருக்கிற போய் தான் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கிட்ட அன்பு செலுத்துகிறாங்க. இன்றைக்கி எல்லா மக்களும் அப்படி தான் இருக்கின்றார்கள். சுயநலமாகத்தான் பிறரிடம் அன்பு செலுத்துகிறாங்க. ஸோ சுயநலம் தான் இன்றைக்கி மக்கள்கிட்ட இருக்கிறதே, பெரும்பாலும் சுயநலம் தான். சுயநலத்தோடு அன்பு செலுத்துறதுனால அவங்களுக்கு அம்மாவுடைய அந்த அன்பை பற்றி புரிஞ்சிக்கிற தகுதியே இல்லை, புரிஞ்சிக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிறாங்க. அந்த சாராசரம் அனைத்தையும் அணைத்து கொள்ளும் அளவிற்கு அம்மா கிட்ட அன்பை விரிவுபடுத்த முடியும் என்பது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய அன்பு மிக குறுகியது. அவங்களுக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான், அதனுடைய பழக்கம் மட்டும்தான். அம்மாவுடைய வாழ்க்கை அனைவருக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் அளிப்பதற்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. அதனால் சாதாரண மக்கள் இதை உணர்ந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறாங்க அம்மா. ஊசியை இணைப்பதற்கு தைப்பதற்கு பயன்படுத்தலாம், ஒருவரை குத்தி காயப்படுத்தவும் பயன்படுத்தலாம் இல்லையா? தைக்கிறதுக்கும் ஊசியை பயன்படுத்தலாம், ஒருத்தவங்களை குத்தி காயப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். மக்கள் அளவுக்கு அதிகமாக சண்டை சச்சரவுகளிலும் வேற்றுமைகளிலும் வாழ்கிறார்கள். அம்மாவின் நோக்கம் மக்களை கடவுளோடு இணைப்பதும் ஒன்றுபடுத்துவதும் ஆகும். ஆனால் நம் ஆசிரமத்தை கேவலமாக பேசுபவர்களின் நோக்கம் மக்களை துன்புறுத்துவதும் வேதனைப்படுத்துவதும் ஆகும். ஸோ அம்மாவுடைய நோக்கம் என்னது? கடவுளோடு இணைப்பது தான். நம்மளுடைய ஆசிரமத்தை கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்னா அந்த மக்கள் ரொம்ப ஒரு அழிவை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. ஐ மீன் அந்த மக்களை துன்புறுத்துகிறாங்க இல்லையா, அது வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு செயல் தான் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அப்படி பேசுகிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோதான், அவங்களுக்கு அதுக்கு மேலே தெரியாது. அம்மாவுடைய அறிவு அம்மாவுடைய அன்பு இந்த உலகம் முழுக்க இருக்குது, அது எப்படினாலும் நம்ம வாரி அணைச்சிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த குறை கூறுறது, சுயநலத்தோடு ஒருத்தவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறது, அது மட்டும்தான் தெரியும். அம்மாவுடைய அன்பு புரிஞ்சுக்கவங்களும் இப்படிலாம் பேச மாட்டாங்க இல்லையா? ஸோ அதுதான் மக்கள் தங்களுடைய எல்லைக்கு ஒரு குறிப்பிட்ட இயல்பு வச்சுருக்காங்க. அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப தான் மற்றவர்களை பற்றி முடிவு செய்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் தெரியும், அந்த குறுகிய கண்ணோட்டத்திலே அவங்க வாழ்கிறாங்க இல்லையா? அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறாங்க. அதையே சொல்கிறதுனால அது தவறாக அமையுது. அவங்களுடைய ஆழ்ந்து சிந்திக்கும் திறன் கிடையாது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தவறுதலாகவே பேசக்கூடிய தகுதியிலே இருக்கிறாங்க அவங்க. அதாவது இப்போ ஒரு ஆயுர்வேத மருத்துவருக்கு ஒரு சாதாரண புல் ஒரு பெரிய விஷயமாக தெரியும். அதே இது ஒரு பசுவுக்கோ புல் அறுப்பவங்களுக்கோ அது சாதாரண விஷயமாக தான் தெரியும். அந்த புல் சாதாரண ஒரு இதாக தான் தோணும். தங்களுடைய முற்பிறவி வாசனைகள் என்கிற கண்ணாடி மூலமாக அவர்கள் அனைத்தையும் காண்கிறார்கள். ரீசன் என்ன எதுக்கு அப்படின்னா, அவங்க எதுக்கு அப்படி ஒருத்தவங்கள புரிஞ்சுக்கல, கடவுளை ஏன் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அவங்களுடைய முற்பிறவி வாசனைகள் தலை ஓங்கி நிற்கிறதுனால தான். அதை சொல்கிற அந்த முற்பிறவி வாசனை வச்சு அவங்க நடந்துக்கிறாங்க, பேசுகிறாங்க, அடுத்தவங்கள ஜட்ஜ் பண்ணுறாங்க.
அப்படின்னு சொல்கிறாங்க. தங்களுடைய அவங்களுடைய இது அவ்வளோதான், தங்களுடைய அபிப்பிராயம் இதுதான் அப்படின்ட்டு தங்களுடைய கருத்து மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக அவங்க பிலீவ் பண்ணுவாங்க. அந்த வாசனைகள் வந்து அதிகரிக்கும். அப்போது அது வந்து அவங்க டக்குன்ட்டு அடுத்தவங்களை வந்து குறை சொல்லுவாங்க. அவங்களுடைய பழைய முற்பிறவி வாசனைகள் தான் இதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து, அறியாமையின் பிடியில் சிக்கி ஆன்மீக அடித்தளம் சிறிதும் இல்லாத, ஆன்மீக இயல்புகள் இல்லாத அந்த மக்களுக்கு அம்மா செய்யும் செயல்களை சரியான முறையில் காணவோ அல்லது புரிந்து கொள்ளவோ முடியாது. அம்மாவின் செயல்களின் மேன்மையை பற்றி எதுவுமே அறிந்து கொள்ள முடியாத அளவு முழுமையான அறியாமையில் அவர்கள் வாழ்கிறார்கள். நாம் பகவானிடத்தில் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். யாருக்கு அம்மாவின் செயல்களின் மேன்மைகள் தெரிய வேண்டுமோ அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அவர்கள் எல்லா தடைகளையும் தாண்டி இங்கே வருவார்கள். எனக்கு தெரிஞ்சவங்களையே அம்மாவை பற்றி தப்பாக பேசினாங்க. ஏன் தப்பாக பேசினாங்க? அவங்களும் முற்பிறவி வாசனையில் வச்சுட்டு அவங்க நான் சொல்கிறதான் கரெக்டு, இதுதான் அப்படின்ட்டு அவங்க ஒரு ஃபிக்ஸ்டு மைண்டு ஒரு இதில் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்கள திருத்தவே முடியாது. ஸோ அவங்களுக்கு அம்மாவை மேன்மை புரிஞ்சிக்க முடியாது, அம்மாவுடைய செயல்கள் தெரியாது, அப்படி வாழ்ந்துட்டுருக்காங்களே. ஆனால் யார் அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருந்தாலும் அம்மாவை பார்க்காம இருக்க மாட்டாங்க. பல தடைகளை தாண்டி அம்மாவிடம் வந்து சேர்வார்கள். ஸோ இதே தான், நம்மளை சுற்றி நிறைய பேர் அம்மாவை தெரியாமல் இருக்கலாம், அம்மாவை பற்றி தப்பாக பேசலாம், குறை சொல்லலாம். நம்ம எதுக்கும் இது பண்ண வேண்டாம், அவங்களுக்காக பிரார்த்தனை மட்டும் பண்ணிக்கலாம். அம்மா உன் அருளை அவங்களுக்கும் சற்று காமிம்மா கொஞ்சம். ஏன்னா எங்களால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலம்மா, ஒன்று தப்பாக பேசுகிறாங்கம்மா, அதை ஜீரணிக்க இது இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணணும். அம்மா தயவு செய்து அவங்களுக்கும் கொஞ்சம் பக்தி காட்டு, கருணை காட்டு, அவங்களும் உங்ககிட்ட வரட்டும் இந்த பிறவியிலேயே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அப்படின்னா அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு ஆசிரமவாசி அம்மாக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மக்களை இப்படி அறியாமையில் வாழும்படி செய்வது எதுதாம்மா? அவர்கள் ஏன் இப்படி குருடர்களாக இருக்கிறார்கள்? அவர்கள் பார்வையை மறைப்பது தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அம்மா என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, மகனே, வெளியிலிருந்து எதுவும் அவர்கள் பார்வையை மறைப்பது இல்லை. அவர்களுடைய சொந்த மனம்தான் அவர்களுடைய பார்வையை மறைக்கிறது. எண்ணங்கள் நிறைந்த மனமே அறியாமை என்பது. மனம் எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் அதுவே ஆத்மா. மக்கள் தங்களை உடலோடு மிக அதிகமாக ஐக்கியப்படுத்தி கொண்டு தான் இந்த உடலே என்று எண்ணிக்கொள்கிறார்கள். தாங்கள் உடம்போடு எந்த தொடர்பும் இல்லாத ஆத்மா என்பதை மறந்து விட்டார்கள். அவர்கள் அலையை மட்டுமே காண்கிறார்கள், கடலை அவர்கள் பார்க்க முடிவதில்லை. மேகங்கள் மட்டுமே அவர்கள் கண்களுக்கு தெரிகின்றன. அவர்களுக்கு பின்னால் இருக்கும் எல்லையற்ற வானத்தை அவர்களால் காணாமல் விட்டு விடுகிறார்கள். அவர்கள் மலர்களை மட்டுமே கண்டு ரசிக்கிறார்கள், அழகில் மயங்கி விடுகிறார்கள். அவை உருவாக காரணமான செடியை மறந்து விடுகிறார்கள். அலைகள் வரும் போகும், தோன்றும் மறையும், ஆனால் கடல் எப்போதும் அப்படியே இருக்கும். மேகம், வானம், மலர்கள், செடி இவற்றின் நிலையும் அதுதான். மக்கள் உண்மையை, ஆதாரத்தை, அடிப்படையை விட்டு விடுகிறார்கள். அந்த பேசிக்கே மறந்துடுறாங்க மக்கள். இதுதான் பெரிய நஷ்டம், மகத்தான இழப்பே அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஸோ நீ எங்கேருந்து வந்த, நீ எங்கே போக போகிற, நீ எப்படி தான் வந்த நீ அப்படிங்கிறத உணரலை. ஏதோ வாழ்கிறோம், நான் வந்து இந்த உடம்பு நான் 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 அவங்களுக்கு ஓங்கி நிற்கிறது இந்த நான் தான். ஏன்னா அந்த உடம்போடு ஒட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஆத்மா வேறு உடம்பு வேறுங்கிறது அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து நான் அந்த நான் தான் இந்த உடம்பு, நான் இப்படி தான் பண்ணேன் அப்படின்ட்டு அவங்க அப்படி அந்த இதுக்குள்ளேயே வாழ்கிறதுனால அவங்க இப்போ ஒரு பூவை பார்த்து ரசிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பூ எப்படி வந்துச்சு, அந்த செடியிலேருந்து வந்தது, அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவங்க பார்க்க மாட்டுக்காங்க. அவங்க கடலை பார்க்க மாட்டுக்காங்க, அதனுடைய அலைகளை கண்டு ரசிக்கிறார்கள். ஸோ அதனுடைய அடிப்படை தத்துவங்களை புரிந்து கொள்ளாமல் மேலோட்டமாக இருக்கிறத மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி பெரிய நஷ்டத்தை சந்திக்கிறாங்க அப்படின்ட்டு அம்மா பதில் சொல்கிறாங்க. உன்னை நீ உடலாக கருதும் வரைதான் இருமை இருக்கிறது. நீ எப்போ நீ உன்னை வந்து ஒரு உடலாக கருதுற அப்படின்னா அப்போ இருமை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீ இது வந்து ஒரு தவறான கருத்து, இதுலேருந்து நீ வெளியே வரணும்.
வெளிய வந்துட்ட அப்படின்னா, அந்த இருமை மறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு உன்னதமான ஒருமை நிலை மட்டுமே என்றும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பானை இருக்கு. அந்த பானை உடைஞ்சிட்டு அப்படின்னா, பானைக்குள் இருந்த ஒரு வெட்ட வெளி அந்த அந்த வெட்ட வெளி ஒரு ஆகாயத்தோட கனெக்ஷன் ஆகும் இல்லையா? அதுபோல தான் நம்மளுடைய பார்வையை அது கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறாங்க. த அ அதாவது இது இது ஆண், இது பெண். இவன் ஆரோக்கியமானவன். இது நம்ம கண்டறியோம் இல்லையா? நம்மளுடைய ஆண், பெண் வேறுபாடு. இது அழகா இருக்கு, இது அழகா இல்ல. அவன் சுத்தமா இருக்கான், இவன் அசுத்தமா இருக்கான். இந்த மாரி வேறுபாடுகள், உணர்வுகள் எல்லாமே மறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. அந்த பானை எப்படி உடையுதோ, அதே மாரி இந்த வேறுபாடுகள்லாம் உடைஞ்சு அனைத்தும் ஒன்றே, ஒரே இது ஆத்துமா அப்படிங்கிற நிலைக்கு வந்துரும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் நிறையா பொருட்கள் யூஸ் பண்ணுவோம். ஃபேனு, லைட்டு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் இது எல்லாமே எதில் இயங்குகுது? மின்சாரத்தினால தான் இயங்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதனுடைய வடிவங்கள், அதை நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் விதவிதமாக இருக்கும். ஆனால் இதனுடைய அடிப்படையான இயங்குகின்ற ஒரே சக்தி மின்சாரம். அந்த காற்று அப்போ தெரியும் இல்லையா? இந்த நிலை அந்த காற்று எப்போ நமக்கு தெரியுதோ அப்போவுமே ஒருவனால் நான் இதை மட்டும்தான் செய்வேன், அதை செய்ய மாட்டேன், பெண்களை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வேங்கிற நிலையே அவனுக்கு வராது. எல்லாமே ஒன்று அப்படிங்கிற நிலைக்கு அவன் வந்துடுவான் அப்படிங்கிறாங்க. எல்லா வித்தியாசங்களும் உடனே மறைஞ்சிரும். வடிவங்கள் பல இருக்கலாம், ஆனால் அனைத்துக்கும் மூல காரணம் என்னன்ட்டு அதை யோசிக்கணுங்கிறாங்க. ஓகேவா? அந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், லைட்டு, ஃபேனுக்கு மூல காரணம் என்னது? மின்சாரம். ஸோ அந்த மின்சாரம் இருந்தால் தான் பல வடிவங்களில் அதுக்கு நமக்கு பயன்படுது இல்லையா? ஸோ அது மூல காரணம் மின்சாரம். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆத்மா தான் மூல காரணம்ங்கிறாங்க. இப்படி சொல்லிகிட்டே அம்மா எங்கே போகிறாங்க அப்படின்னா, கோவிலின் முன்னால் இருக்கும் ஒரு வராந்தாவில் அமர்ந்தார். அங்கே அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. ஆண் பெண் வித்தியாசங்கள் கூட ஒரு அளவு வரை தான். ஆனால் முழுமையாக ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு ஆணையோ இதுதான் ஒரு பெண்ணு, இதுதான் ஒரு ஆண், முழுமையாக ஆண் பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆணிலும் ஒரு பெண் இருக்கிறாங்களாம், ஒவ்வொரு பெண்ணிலும் ஒரு ஆண் இருக்கிறான். அதாவது மனிதன் பாதி ஆண் பாதி பெண். மனிதனா ஒரு பாதி ஆணும் இருப்பாங்க, ஒரு பாதி பெண்ணும் இருப்பாங்களாம். சில ஆண்களிடம் ஆண்மையை விட பெண்மை அதிகமாக உள்ளது. சில பெண்களிடம் பெண்மையை விட ஆண்மை அதிகமாக உள்ளது. ஒருவரது செயல்களும் சிந்தனைகளுமே அவரிடம் ஆண்மை அதிகமாக உள்ளதா அல்லது பெண்மை அதிகமாக உள்ளதா என்பதை காட்டும். ஸோ நம்மளுடைய செயல்கள், சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா? அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய செயல்கள் ஆண்மையை பொறுத்து அதிகமாக இருக்கா, இல்லை பெண்மையை பொறுத்து அதிகமாக இருக்கிறதா அப்படிங்கிறத பொறுத்து தான் சுய கட்டுப்பாடு, மன வலிமை யாரிடம் இருக்கிறதோ அவங்க தான் உண்மையான மனிதன் அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாமே கலந்து தான் இருக்கும். யார்கிட்ட முழுமையான சுய கட்டுப்பாடு இருக்குது, மன வலிமை இருக்குது, அவங்க தான் உண்மையான ஆண், உண்மையான பெண், உண்மையான மனிதன் சொல்கிறாங்க. இங்கே ஆண் பெண் வேறுபாடெல்லாம் கலைஞ்சி மனிதன் அப்படிங்கிறாங்க. எந்த விதமான பலவீனமும் இல்லாதவர்கள் யார்? மிகவும் வலிமையான உறுதியான மனம் படைத்தவர்களாக நினைக்கப்படும் சர்வாதிகாரிகள் கூட பலவீனமானவர்களாகவே இருக்கிறார்கள். அந்த பலவீனம் காரணமாகத்தான் அவர்கள் மற்றவர்கள் மீது அதிகாரம் செலுத்துகிறார்கள். தன்னுடைய சொந்த பாதுகாப்பை முன்னிட்டே மக்களை சர்வாதிகாரி சித்திரவதை செய்கிறான், கொலை செய்கிறான். பயமே மிகப்பெரிய பலவீனம் அவனுக்கு. கரெக்டா? ஸோ ஆண் பெண் இருவரின் உடல்களையும் உருவாக்குகின்ற எலும்பு தசை அந்த மூலகங்கள் தான் ஒன்று தான் கடவுள். பெண்ணை படைப்பதற்கு கொஞ்சம் தசை அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். அந்த ஆண் பெண்கிற ரெண்டு உடம்பை உருவாக்குவதற்கு எலும்பு தசையெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெண்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் இருமைகளற்ற பிரம்ம நிலையில் உறுதியாக நிற்கும் ஒருவர் ஆண்களையும் பெண்களையும் சமமாக கருதுவதில் அவமானப்பட என்ன இருக்கிறது அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. ஸோ மகனே, அம்மாவுக்கு அவர் ஆண், இவள் பெண் என்ற உணர்வே இல்லை. எல்லோரும் அம்மாவின் குழந்தைகளே என்பதுதான் அம்மாவின் எண்ணம். எல்லா மனிதர்களையும் அவர்களின் வயது வித்தியாசம் பார்க்காமல் தன் குழந்தைகளாக கருதி அணைத்து கொள்கிற ஒரே ஒருவராவது இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் அல்லவா? வேறு யார் அப்படி இருக்கிறார்கள்? எனவே மக்கள் தூற்றுகிறார்கள் என்பதற்காக அம்மாவின் இந்த இயற்கை இயல்பை மாற்றிக்கொள்ள முடியாது. அம்மா ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. ஸோ அம்மாவை மாதிரி யாராச்சும் இந்த உலகத்தில் கட்டி அணைச்சி அரவணைக்கிற மாதிரி யாராச்சும் இருக்கிறாங்களா? யாருமே இல்லை. அப்போ அம்மாவாச்சும் இருக்கணும் இல்லையா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க அந்த பிரம்மச்சாரி கிட்ட. அப்போது ஒரு பிரம்மச்சாரி ஒருவர் அம்மா கிட்ட
அம்மா நான் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வரேன், சில நாட்களில் நான் திரும்பிடுவேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அம்மா அவங்கள பார்த்து எச்சரித்தார். மகனே, நீ ஏன் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறாய்? நீ மூகாம்பிகை கோயிலுக்கோ அல்லது அது போன்ற ஒரு புனிதமான ஸ்தலத்திற்கோ செல்வதன் மூலம் பிரார்த்தனையை ஒரு புனிதமான ஆசை நிறைவேற்றுவதாகும். அதில் எந்த தவறும் இல்லை என்று நினைக்கிறாய். சரியான மனநிலை நம்பிக்கையோடு அங்கெல்லாம் சென்றால் அதனால் தீமை ஒன்றும் இல்லை என்பது உண்மையே. ஆனால் இது போன்ற ஆசைகள் உன் மனதில் தோன்றும்போது உன் மனதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதன் உள்நோக்கம் உண்மையானது தானா என்று கவனிக்க வேண்டும். இது போன்ற ஆசைகள் பொதுவாக ஊர் சுற்ற வேண்டும் என்று நினைவாலும் பல்வேறு காட்சிகளை பார்க்க வேண்டும் எனும் அடங்காத ஆர்வத்தினாலும் தான் எழுகின்றன. ஆனால் அதை நீ ஒத்துக்கொள்ள மாட்டாய். அதனால் புண்ணிய ஸ்தலத்திற்கு சென்று தேவியை தரிசிக்க விரும்புகிறேன் என்று புனிதமான எண்ணத்தில் மூடி உன் ஆசை வேறு விதத்தில் என்னிடம் கூறுகிறாய். அதாவது நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீ ஒரு புனித யாத்திரைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அம்மா கிட்ட வந்து கேட்குற. அதனால் உன்னோட ஆசைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அது உன்னுடைய புனித யாத்திரை நோக்கி இருக்காது, இந்த உலகத்தை சுற்றி இருக்கும். இது வந்து எல்லாத்துக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு குணம் தான். அந்த வாசனை வந்து ஆழமாக இருக்கும். இது வந்து ஒரு நல்ல காரியத்தை, புனிதமான காரியத்தை செய்வதற்காக கூட நம்ம நினச்சிக்கிட்டு நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டு ஆடி பாடிட்டு அந்த பொழுது போக்குறது, என்டர்டெயின்மெண்ட்டாக ஊர் ஊராக சுற்றுறது, அழகு அந்த வேடிக்கை பொருட்கள், அழகு காட்சிகள் அதெல்லாம் அனுபவிக்கிறது மனுஷனுக்கே உள்ள ஒரு இயற்கையான ஒரு புத்தியாமா. ஸோ அதனால் ஒருத்தன் ஒரு குடும்ப வாழ்க்கையை திறந்துட்டு ஆன்மீக வாழ்க்கைக்கு போகிறான் அப்படின்னாலுமே அவனுக்கு இந்த வாசனை இருக்குமா. அதனால தான் இது வந்து ஒரு அடிப்படையான வாசனை. அந்த வாசனை அப்படியே தான் இருக்கும். ஸோ அது சாக்லேட் தின்பதை விட்டுவிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுவதை போன்றதாகுமா. பொருள் தான் மாறுபடுகிறது, ஆனால் ஆசை அப்படியே தான் இருக்கும். இந்த மனம் உன்னை எவ்வளவு சாமர்த்தியமாக முட்டாளாக்குறது. ஸோ இது போன்ற நேரங்களில் நீ மிகவும் ரொம்ப விழிப்புணர்வோடு விவேகத்தை பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பக்தர் வந்து மூகாம்பிகை கோவிலுக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அம்மா வந்து நீ யாத்திரை செல்கிற, அது உனக்குள்ளே தான் நீ பயணிக்கணும். நீ வெளியே போன அப்படின்னா உன்னுடைய கவனங்கள் சிதறும், உன்னுடைய எண்ணங்கள் வந்து அலைப்பாயும். அப்படிங்கும்போது நீ உன்னுடைய சக்தியை இழக்க நேரிடும் இல்லையா. ஸோ அதனால் நீ வந்து இது வந்து மனுஷனுக்கே உள்ள இயற்கையான ஒரு குணம் தான். இது வந்து எல்லாத்தையும் துறந்து ஒரு ஆன்மீகத்தை நோக்கி வரான் அப்படின்னா, துறவு வாழ்க்கை மேற்கொள்கிறான் அப்படின்னா அவனுக்கு அந்த ஆசைகள் இருக்க தான் செய்யும். இது எப்படின்னா ஒரு ஐஸ்கிரீம் ஒரு சாக்லேட் தின்பது அதை சாப்பிட்றத விட்டுட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு போனது நம்ம அந்த எண்ணங்களில் தான் மாற்றி அந்த வேர்ட்ஸை தான் மாற்றி நான் புனித யாத்திரைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ நம்மளுக்கு எல்லாமே இந்த கேளிக்கைகள் ரசிக்கணும், என்டர்டெயின்மெண்ட்டாக சுற்றணும், ஒரு அந்த தாட் இருந்துகிட்டே தான் இருக்குமா. பேருக்கு வெளியே தான் நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறாங்கம்மா. ஸோ ஆத்மான்னு அனுபூதி பெற்ற ஒருவரை உன் குருவாக ஏற்றுக்கொண்டு விட்டால் நீ மனதாலும் உடலாலும் ஊர் சுற்றுவதை நிறுத்திவிடு, அவரோடு தங்கி விடுங்கிறாங்க. எப்போ உன்னோட குரு உயிரோடு இருக்காங்க. ஸோ நடமாடும் ஒரு குரு, ஆத்ம அனுபூதி பெற்ற ஒரு குரு, கடவுளே இறங்கி வந்திருக்காங்க. அவங்க இருக்கும்போது நீ ஏன் கோயில் கோயிலாக சுற்றுற? அவங்க கூடயே போய் தங்கிடு. அவங்கள நீ ஏற்றுக்கிட்டு அவங்க மனசார அவங்களே நினச்சி தியானம் பண்ணிட்டு நீ வாழ்கிறதே மேன்மை. அவங்களே சரணடைந்து விடு அப்படிங்கிறாங்க. நீ செய்ய வேண்டியதெல்லாம் அதுதான். இதை நீ செஞ்சுட்ட அப்படின்னா எல்லா கவலைகளையும் எல்லா எண்ணங்களையும் தூக்கி எறிந்து விடு. நீனே எரிஞ்சிடுவ. மனதாலும் உடலாலும் எப்போதும் அந்த குருவை அவருடைய உண்மை இயல்பை நோக்கி பயணம் செய். இதுதான் உண்மையான புனித யாத்திரை அப்படின்னு அம்மா நமக்கே அழகாக சொல்லித்தராங்க. அம்மாவை பற்றி நம்ம அம்மாவை இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ நமக்கெல்லாம் அம்மா கிடச்சிருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய கிஃப்ட்டு தான். ஏன்னா நம்ம என்ன பாக்கியம் செஞ்சுருக்கோன்னு தெரியலை. ஸோ இன்னும் தெரியாமல் இருக்காங்க நிறையா பேர். முடிஞ்சளவு சொல்லலாம். இல்லை அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நம்ம வழி நோக்கி போய்கிட்டே இருக்கலாம். ஸோ யாரையும் ரொம்ப வற்புறுத்த வேண்டாம். அம்மா இருக்காங்க, அம்மா வந்து பாருங்கள், அம்மா வந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை நிலையை தெரிஞ்சு சொல்லலாம். பட் அது வந்து ரொம்ப கம்பல்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆகணும் அப்போல்லாம் இல்லை. அம்மாவை தெரிஞ்சவங்க இருக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு பல கஷ்டப்பட்டு அந்த தடைகளையும் தாண்டி வராங்களே அப்படிப்பட்டு என்னை வந்து பார்த்துருவாங்க அப்படின்ட்டு அம்மாவே சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் ஒரு சத்குருவின் முன் நீ இருக்கும்போது உன் மனதில் எந்த எண்ணம் தோன்றினாலும் உன்னை சுற்றி என்ன காரியங்கள் நடந்தாலும் சற்று அசையாமல் உறுதியாக இரு.
நம்ம இப்போ அம்மா முன்னாடி நம்ம இருக்கிறோம். நமக்கு என்னென்ன மனசில் எந்த எண்ணம் தோணினாலுமே அது நம்மளை சுற்றி என்ன காரியங்கள் நடந்தாலுமே நம்ம ஸ்ட்ராங்காக அசையாமல் இருக்கணுமா. ஏன்னா எனக்கு ஆசிரமத்திலேயே நான் அம்மா முன்னாடி உட்கார வைப்பாங்க இல்லையா, அந்த சேரில் தர்ஷன் வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் சேரில் கொஞ்ச நேரம் உட்கார வைப்பாங்க இல்லையா, அப்படி உட்காரதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. உட்கார முடியல. ஏன்னா என்னோடய மனசு உட்காரவே முடியலை. ஏன்னா என் கூட வந்தவங்க வந்து போயிட்டாங்க, வெளியே இறங்கிட்டாங்க நான் உட்கார மாட்டேன்ட்டு. அப்போ என்னோடய மனசு அலப்பாயுது. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்களா, என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்களோ, ஒருவேளை நம்ம இங்கே உட்காந்துட்ருக்கோம், அம்மாக்கிட்ட உட்காந்துருக்கோம், திட்டுவாங்களோ, என்னென்னமோ கண்ணா பின்னா ஓடுது. எதுக்கும் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு அம்மா சொல்கிறாங்க. சத்குரு முன்னாடி நமக்கு எந்த எண்ணம் வந்தாலுமே அது நம்ம திங்க் பண்ணவே கூடாமல் சத்குருவே நினச்சி தியானம் பண்ணணும் இல்லையா. ஸோ நான் அந்த விருப்பத்தை விட்டுட்டு நம்மளோட எண்ணங்கள் அலைப்பாயக்கூடாது, அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா சத்குரு முன்னாடி உட்கார்றதுக்கு நமக்கு நல்லா என்ன புண்ணியம் பண்ணியிருந்துருக்கணும். அருள் சத்குருடைய அருள் கிடைச்சா தான் நம்மளே அவங்க முன்னாடி உட்காந்துருக்கணும், அவங்கள கடவுள் குருவாக ஏற்றுக்க முடியும். ஸோ அது கிடச்சி நம்ம வந்து அதை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளோட மிஸ்டேக் தான். ஸோ அதை நம்ம மாற்றிக்கணும். நான் மாற்றிக்கிறேன். அதாவது உன் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்வதற்காக குருவிடமிருந்து பிரிந்து அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்தால் நீ ஆபத்தில் மாட்டிக்கொள்வாய். குருவிடம் சரணாகதி அடைந்து விடுவது மிக மிக அவசியம். என்ன நடந்தாலும் நடந்துட்டு போட்டு, என் கூட தானே வந்தாங்க, நீனே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட உட்காந்து சரணாகதி அடைஞ்சிட்டேன்னா நான் ஏன் என்னோடய மனசு அங்கேயும் அலைப்பாயுது. அம்மா எனக்கு ஒன்றும் தெரியாதுமா, என்னை சேஃபாக கூட்டிகிட்டு வந்தால் சேஃபாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அவங்கள என் கூட வந்தவங்கள நீ பார்த்துக்க போகிற, எனக்கு நான் ஏன் ஒரி பண்ணிக்க போகிறேன், என் மைண்ட் ஏன் இப்படி அலைப்பாயுது, நான் உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை இறைவன்கிட்ட சரணாகதி அடைய வைக்கணுங்கிறாங்க. ஸோ அடுத்து ஒரு பக்தர் அம்மாவிடம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது நாளைக்கு என்னன்னு பார்க்கலாமா. ஸோ இன்னைக்கு அம்மா நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க இல்லையா. அம்மாவை தெரிஞ்சவங்க வந்து அம்மாவை பார்க்காம இருக்க மாட்டாங்க, பல தடைகளை தாண்டி வருவாங்க. ஆசிரமம் உருவான விதம், ஆசிரமத்துக்கு பல பக்தர்கள் வந்து அம்மா கிட்ட வந்து தர்ஷன் வாங்கிக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம். அம்மாவை ஒருத்தவங்க தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனம் அவ்வளோதான் விரிவடையலை, அவங்களுடைய முற்பிறவி வாசனைனால அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையா விஷயங்கள் அம்மா சொன்னதை பார்த்தோம். ஸோ இன்னும் விரிவாக நாளைக்கு பக்தர் வந்து அம்மா கிட்ட சில விஷயங்கள் கேட்குறாங்க, அதை நாளைக்கு பார்க்கலாம். ஓம் அமைதேஸ்வரி நமக, நம சிவாயா.